we are in திருநெல்வேலி பாட்டி வீட்ல இருக்கோம். டடிக்கு இங்க பாருங்க ரெட்டை பழம் வேற இருக்கு. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. பாம்பு லயன் அது சாப்பிடுவேன். ப்ரோ வேண்டாம் ப்ரோ அவன் வந்து தூங்கிட்டே சாப்பிடுறான். Thank you so much. நெக்ஸ்ட் டைம் பாப்போம். இதுவும் நாகர்கோயில் பஸ் தான். எவ்வளவு கூட்டம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நல்ல ஒரு வெஜிடேரியன் கடையை நிறுத்துங்கண்ணே. Good afternoon dear brothers and sisters. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So we are in திருநெல்வேலி பாட்டி வீட்ல இருக்கோம். இன்னைக்கு we are traveling to மார்த்தாண்டம். எஸ், ஜோனா ஜேடன் டாடிமா தாத்தாவை பார்க்க போறீங்க. ஓகே, ஃபைனலி ஜோனா வந்து கேட்டுட்டே இருந்தா டாடிமாவை பார்க்கணும், எப்போ பார்க்க போறோம், தாத்தாவை எப்போ பார்க்க போறோம்னு. ஜேடன் கேட்கவே இல்லை. அப்படிதானே ஜேடன்? கேட்கவே இல்லையா நீ? என்ன கேட்டேன். எல்லாரையுமே இன்னைக்கு நம்ம நைட்டு போய் பாத்துடலாமா? ஆனா டைம் இப்போ 4 மணி ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்போ போவோன்னு தெரியல. இனி போய் சாப்பிடணும். பஸ்ல ஏறி தான் வந்து சூப்பரான பயணம். நாங்க நாகர்கோயிலை நோக்கி பயணம் பண்ண போறோம். நாகர்கோயில இறங்கி என்ன பண்ணலாம், அங்க போய் முடிஞ்சா பஸ் எடுப்போம், இல்லைன்னா வழக்கம் போல கேப் எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். பாட்டிக்கு பை பை சொல்லிட்டு கிளம்புவோமா? லெட்ஸ் கோ. நீங்களா எப்படி இருக்கீங்க? ஆல் குட், சூப்பரா. டேய் ஜேடன், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஜோனா நீ குதிக்கிற பாரு. டேய் என்னடா எடுத்து வச்சிருக்க? கேட்டேன். ஹலோ தம்பி, எப்படி இருக்கீங்க? கிளம்புறேன். நீங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்களா? ஹலோ தம்பி, ஹாய். நான் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளிங் போறீங்களா 2 பேரும்? பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் அசனத்தில் பார்ப்போம். பை பை, see you. பை பை. ஓகே ஜேடன் கிளம்பலாம், லெட்ஸ் கோ ஜேடன். கொடுங்க ஃபோன் கொடுங்க. தேங்க்யூ. பாட்டி சிலோ போடுவாங்க. சாப்பிட்டு நேற்று கதை காட்டுச்சு. மாமா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே மாமா இன்ட்ரடியூஸ் பண்ணு. ஓகே, உனக்கு சித்தப்பா, எனக்கு மாமா. சோ எப்படி சித்தப்பா? சித்தப்பா பக்கத்துல அப்பாவோட செகண்ட் பிரதர். அங்க சென்னையில தான் இருக்காங்க. நம்ம பெரியம்மா வீட்டுக்கு சித்தப்பா சித்தி 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பொண்ணு குழந்தைங்க. ஓகே சரி பாட்டி, தேங்க் யூ so much. நல்லா பாத்துக்கிட்டீங்க. எப்போ வந்தாலும் பாட்டி வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருவாங்க சூப்பரா. அப்புறம் சூப்பரா எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோனா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு இருந்த மீன் குழம்பு எடுத்து சாப்பிட்டான் இன்னைக்கு. கரெக்டா? இவன் வந்து பருப்பு குழம்பு சாப்பிட்டான் இன்னைக்கு. சரி பாட்டி, தேங்க்யூ பாட்டி. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் பாட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்போ நைட்ல நைட் நேரா ப்ரேயர் பண்ணேன். தேங்க்யூ பாட்டி. அந்த ப்ரேயர்ஸ் தான் எங்களை வந்து நடக்கும். ரிக்கு பாடி ஹெல்த்துக்கு தேங்க்யூ. கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணேன். என்னோட சேனல்லையும் நிறைய தம்பி தங்கச்சி எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிடுவோம். கண்டிப்பா நாட்ல ஒரே கூட்டம்ல. ஆமா. சரி போலாம். சரி ஓகே மாமா, கிளம்புறோம் மாமா. எஸ், we are leaving. கிளம்பியாச்சு. ஆஹா, ஹலோ கோட். அடுத்த ஆசனத்துக்கு மீட் பண்ணலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அண்ணாச்சி இல்லையா? வீட்டுக்கு போயிருக்காங்களா? சரி ஓகே. இல்லை எதுவும் வேணாம்ப்பா, எதுவும் வேண்டாம் இருக்கட்டும். தேங்க்யூ. இங்கே வாங்க ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள். இல்லை இருக்கட்டும் ப்ரோ, இருக்கட்டும். பாட்டி இப்போ தான் வாங்கினாங்க. இருக்கட்டும் ப்ரோ, வேண்டாம் ப்ரோ வேண்டாம் சொல்கிறத கேளுங்க ப்ரோ. வேண்டாம் ப்ரோ கேட்க மாட்டாங்களே. நிறையெல்லாம் கொடுக்காதீங்க. தேங்க்யூ. ஆமாம், எப்போ வந்தாலும் கடையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த குட்டீஸ்க்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. அப்படியா? சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அண்ணாச்சிட்ட சொல்லுங்கள். சரி ஓகே. நான் கூட டேடியும் மம்மியும் பார்க்க போகிறோம், எதுவுமே வாங்கலையேன்னு யோசித்தேன். இங்கே பாருங்க, கடையில் வந்து பழம் வாங்கியிருக்கேன். இந்த பழம் வந்து காஸ்ட்லி பழம், திருநெல்வேலியிலேருந்து வருது. அதனால் இது வந்து எவ்வளோடா சொல்லலாம்? இதுக்கு 2000 ரூபா சொல்லலாமா? திருநெல்வேலியிலேருந்து. இங்கே பாருங்க, ரெட்டை பழம் வேறு இருக்குது. டேடிக்கும் மம்மிக்கும் ரெட்டை பழம். பாருங்க, ட்வின்ஸா? நீ சாப்பிட்றியாடா? சாப்பிடு. பச்சையாகவே சாப்பிட்றாதடா, பழுத்ததுக்கப்புறம் சாப்பிடு. உனக்கு ட்வின்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பிறப்பாங்க. மம்மி தான் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடி. சரி பாட்டி, ஓகே பாட்டி, பாய் பாட்டி. தேங்க்யூ பாட்டி. நெக்ஸ்ட் டைம் வரும். ஆட்டோ வந்துச்சா? சரி, ஒரு டான்ஸ், ஒரு ஸ்டெப்பு மட்டும் போடு. டடிக்கு. இன்னொரு ஸ்டெப்பு. ஜோனா ஒரு ஸ்டெப் போடுமா? ஒரு ஸ்டெப் போடு. நீ பயங்கர டான்ஸர்ல, ஒரே ஒரு ஸ்டெப்பு. சரி, ஒன்னே ஒன்று. சரி, இப்போ நீ ஒரு ஸ்டெப்பு போடு. இப்போ இந்த ஸ்டெப்பு போடு, இந்த கை ஸ்டெப் ஒன்று போடுன்னு சொல்லிட்டேன். போடுமா?
சரி எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல, ஆடி காட்டு. சும்மா ஒரே ஒரு ஸ்டெப் ஜோனா. ஒரே ஒரு ஸ்டெப்பு. எல்லாரும் கேட்குறாங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் கேட்குறாங்க. பாட்டு போட ஆடலாம். ஜூம் ஜூம் சிக்கு சிக்கு ஜூம் ஜூம். ஜேடன் தான் சூப்பராக ஆடி இருக்கான். ஜேடன் தான் வின்னர். ஒரு ஸ்டெப் ஆடு. ஒரே ஒரு ஸ்டெப். ஆ இங்கே 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 இங்கே. ஆ ஓகே 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 கமன். ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். ஓகே மக்கள், தேங்க்யூ. ஆல்ரைட், ஆட்டோ வந்துச்சு. லெட்ஸ் கோ. ஓகே, வைத்து விடுவோம். ஜெடன் ஹாப்பியா? சைடில் சரிஞ்சிடாத, கீழே விழுந்துருவேன். என்ன ஊவா கிளம்பலாமா ஜோனா? கிளம்பலாமா ஜோனா? ஆ லெட்ஸ் கோ. ஆல்ரைட். ஓகே பாட்டி, தேங்க்யூ பாட்டி. உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பாட்டிக்கு பூட்டிக்கு பாய் சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீ நல்லா சாப்பிட்டியா, அதனால பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பாய் சொல்லுங்க பாட்டி. டிவி பார்க்காதம்மா, டிவி பார்க்காதம்மா, மொபைல் பார்க்காத, நல்லா படிக்கணும், சாக்லேட் சாப்பிடாத. கொஞ்ச நேரம் பார்க்குறேன். பை கேமரா. பாய் கேமராவா? கேமராவா அப்போ இங்கே விட்டு போயிடலாமா? பாய் கேமரா. நல்ல ஒரு வெஜிடேரியன் கடையை நிறுத்துங்கண்ணே. இருக்கா? எங்கே வேணாலும் போங்கண்ணே, என்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு வெஜ்ஜு வெரியன் ஆகிட்டேன். நான் இனிமேல் வெஜிடேரியன் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா வெஜ்ஜு சாப்பிட்டே பாடி பில்டிங் இல்லடி, என்ன தெரியுமா, வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டு பாடி பில்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஆமாம், ஃபுல்லாக வீகன் தான். இல்லை இல்லை இல்லடி, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து நான்வெஜ் ஆடு சாப்பிட மாட்டேன், வெஜ் ஆடு புல்லு மேயிற ஆடு மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்புறம் நான்வெஜ் கோழி, நாட்டு கோழி சாப்பிட மாட்டேன். கிரெயின் சாப்பிட்ற வெஜ் கோழி தான் நான் சாப்பிடுவேன். என்னது வெஜ் கோழின்னு என்ன இருக்கு? விராட் கோழி இருக்குல்ல, அதே மாதிரி வெஜ் கோழியும் இருக்கு. எங்க இருக்கு? இருக்கு. இங்க இருக்கு. இருக்குடி. ஆப்பிரிக்கால இருக்கா? This time for Africa. Chamina mina. ஐயோ காப்பிரைட். டாடி. என்ன ஜெடன்? பாம்பு தான் சாப்பிடுவீங்க. நான் பாம்பு சாப்பிடுவேனா? நீங்களும் சித்தப்பாவோ ஒரு வாட்டி போய் பாம்பு வந்து நீங்க சாப்பிட்டீங்கல்ல. சரி நீங்க வந்து சரி, அப்ப நீ சாப்பிட மாட்டியா பாம்பு? நான் பாம்பு லயனு டைனோசர் அது சாப்பிடுவேன். எல்லாம் ஃப்ராக் சாப்பிட மாட்டியா? ஃப்ராக் சாப்பிட மாட்டியா? நான் ஃப்ராக் டார்டாய்ஸ் அப்புறம் ஷார்க் திமிங்கலம் எல்லாமே சாப்பிடுவேன். ஷார்க் பல்லி பூச்சி திமிங்கலம் எல்லாமே சாப்பிடுவேன். சரி ஜெடன், நீ வந்து மார்த்தாண்டம் போறது வரைக்கும் யோசிச்சு பேசிட்டே வாண்ணே. இங்க பாரு, இந்தாங்க மூக்க தொடச்சிக்கோங்க. இந்தாங்க மூக்க தொடங்க. நல்லா தொடடா. ஓகே, சொல்லுங்கம்மா. திமிங்கலம் சாப்பிடுவானா? ஓகேம்மா, வெரி குட்மா. அதாவது என்னன்னா, ட்ராவல் இஸ் ஆல்வேஸ் ஃபன். எப்போ அது பண்ணாவும் அப்படின்னா, ட்ராவல் பண்ணும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு போனால் தான் ஃபன்னாக இருக்கும். சும்மா ட்ராவல் பண்ணும்போது மொபைலில் பார்த்துட்டு அந்த ட்ராவல் மொமெண்ட்டை வந்து ரசிக்காமல் இருக்கிறது வந்து தவறு. புரியுதா? அதனால என்னன்னா, ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா என்ன பண்ண சொல்லு? சாப்பிடணும். ஓகே. என்னன்னா மக்களே, நான் வந்து தண்ணி நிறைய குடிக்கிறது இல்லை. அதனால அனிதா வந்து நான் வார்ன் பண்ணிட்டே இருக்கேன், தண்ணி குடிங்கன்னு. இனிமேல் நான் குடிக்கிறேன். 16 லிட்டர் தண்ணி குடிக்க போகிறேன். இல்லை மொத்தமாக 6 நாளைக்கு மொத்தமாக சேர்த்து, அதான் 2.2 லிட்டர் to 3 லிட்டர். சரி ஓகே, குடிக்கிறேன். ஃபிட்டாக இருக்கு. அவன் தான் சின்ன பையன் பார்த்தா, இவனும் அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு வரியாடா? துணி கடை போயிட்டு வரியாடி? பிச்சு போடுவோம் பிச்சு. ஜோனா, உனக்கு சாப்பாடு கிடையாது. நீ பாட்டி வீட்டில் சூப்பராக மீன் குழம்பு சாப்பிட்ட, அதனால நோ சாப்பாடு பரியும். ஓகே, வந்துட்டோமா அதுக்குள்ளே ஹோட்டலுக்கு? ஹரி. ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம்.
அண்ணா சாப்பிட வரீங்களா? சாப்பிட்டீங்களா? சீரியஸா? லைட்டாக சாப்பிடுங்க. லெட்ஸ் கோ. டேய் வாடா. அனிதா என்ன சாப்பிட போறீங்க? என்ன சாப்பிடலாம்? என்ன வேணாலும் சாப்பிடலாம். கடைசியில் உங்களுக்கு எதுவுமே வெஜிடேரியன் கடைக்கு கூப்பிட்டு வரீங்கல்ல? நீ தான் சொன்ன ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு. இங்கே பாருங்க, நீ தந்தூரிலாம் இருக்குது. தந்தூரி ஐட்டம்ஸ்லாம் வெஜ் இல்லை, ஸ்வீட்ஸ் இருக்குது. என்னம்மா சாப்பிடலாமா குலாப் ஜாமுனு? சரி ஓகே, வாங்க உள்ளே போகலாம். வாங்க. சாப்பிட என்ன இருக்குன்னு தெரியல. என்னக்கா இருக்குது? மீல்ஸ் இருக்கா? மீல்ஸ் முடிஞ்சிச்சா? ஓ மை காட். ஓகே, சப்பாத்தி கொடுங்க. அஞ்சாக்கு என்ன வேணும்? ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். ஜோனாக்கு என்ன வேணும்? வயிறு ஃபுல் ஆயிடுச்சா? அப்புறம் எதுக்கு நீ ஹோட்டலுக்குள்ள வந்த? கொஞ்சம் சாப்பிட்டுப்பியா? இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம ஹோட்டலுக்கு லேட்டாக வந்த காரணத்தினால் நமக்கு வந்து மீல்ஸ் கிடைக்கவில்லை. அது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஆனால் ஜோனா உஷாராகவே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். அது வந்து தவறான செயல்னு நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் a ஸ்மார்ட் மூவ். பாட்டி வீட்டில் சாப்பிட்டு. ஆமாம், பாட்டி வீட்டில் சாப்பிட்டதுனால பாட்டி நமக்கும் செய்கிறன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டாம். ஹோட்டல்லேருந்து கிளம்புனதோ லேட்டு. சரி, பாட்டியை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டோம். அதனால பசங்களுக்கு மட்டும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. ஆனால் மார்த்தாண்டம்லேருந்து நேற்று நைட்லேருந்து டாடி மம்மி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சாப்பாடு வேணும், எப்போ வருவீங்க, என்னென்ன வேணும் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேன், எப்போ வருவோம், எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவோம்னு ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவோன்னு சொன்னோம். இப்பவும் கால் பண்ணாங்க, எடுத்து பேசணும். நான் ஆக்சுவலாக 5 மணி 6 மணிக்கு வந்து போயிடுவேன்னு சொன்னேன்ல, வந்துடுவோன்னு சொன்னேன். பட் இப்போ பாஞ்சி மணியாச்சின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? மணியாச்சி தெரியுமா? பாட்டு கேட்டிருக்கேன். என்ன பாட்டு? அந்தியில. ஓகே, சாப்பாடு வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னடா சரி இந்தாடா டாட்டா காட்டுறான், நீயே காட்டுறான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி ஆகணும். என்னையும் ஜேடனையும் பாருங்கள், யார் க்யூட்டாக இருக்கான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்கள். வாங்க எல்லாரும் வாங்க, யார் க்யூட்டாக இருக்கிறது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாருங்க. ஒரே ஃப்ரேமில் இருக்கும். யார் க்யூட்டாக இருக்கும்? கண்டிப்பா நான் தான். இல்ல ஜோனா, இல்ல ஜேடு. யாரு? டாடியும் நானும். ஓ, நீ சொல்லு. டாடியும் நானும். அப்ப யாருக்குமே நான் கியூட் இல்லையா? நீ யார்? இல்ல நீ ஒரு ஆள் சொல்லு மக்கள். யார் கியூட்? ஒரே ஒரு ஆள். டாடி. That's my boy. உனக்கு நூடுல்ஸ் இல்லம்மா, என்ன வேணாலும் வாங்கிக்கமா. ரெண்டு பேரும் டாடி சொல்லுவோம். ரெண்டு பேரும் டாடி வெயிட்ல தான் வந்தாங்க. சப்பாத்தி பாரு. ஃபர்ஸ்ட் சாப்பாடு வந்தோன்னா என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ப்ரேயர் பண்ணோம், ஃபோட்டோ எடுக்கணும். சப்பாத்தி கை வைக்காத. ஃபோட்டோ எடுத்துட்டு திருநெல்வேலி சாப்பாடு கையை எடுத்து அமுக்குறான். செம பசி சீரியஸாகவே. ஆனால் இங்கே பாரு, இந்த சப்பாத்திக்கு தயிர் சூப்பராக இருக்கும்டா. நார்மலாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ப்ரமோட் பண்ண இருக்கேன். அதுலேயும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்குது. ஹரி பிரசாத் என்னன்றதை கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி கோல்டு இருக்குமா? வேண்டாம். அவன் ஒரு வெள்ளை முக்கியிருக்கான்டா. அதான் என்னன்னா, டைம் தாண்டிடுச்சுனாலும் பசி எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எடுத்து காமிக் கொடுங்க. ஏய், என்ன பண்ணுறான் அவன் என் கூட ஷேர் பண்ணுறேன், மோர் பண்ணுறேன்னு. சப்பாத்தி தயிர் வெங்காயம் நல்லா இருக்கா ஜேடன்? ஜேடன் ஹிந்தியில் பேசு. भैया दूध प्लेट सापाड़ा भैया 2 प्लेट पूरी ஜேடன் ஹிந்திலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அடுத்து டெல்லிக்கு அனுப்பிட வேண்டியதான் ஜெல்லியை. ஜேடன் டெல்லி போகலன்னா வேற எங்கே போகிறேன்? நம்ம பெங்களூர். நீ பாட்டி வீட்டில் சாப்பிட்ட, இங்கே என்னம்மா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க? நான் சொன்னேன் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துப்பேன். வெரி நைஸ் பார்ட்னர்ஷிப். வெரி குட் டாட்டர், வெரி குட் மம்மி. இங்கே பாருங்க மக்களே, இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லை. என்னை வச்சு ஃபன் பண்ணுறது உங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்குல்ல? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஜேடனை பாருங்கள், அவன் வந்து தூங்கிட்டே சாப்பிட்றான். தூங்கிட்டே ஜேடன் எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். 2 கையால் சாப்பிட்றவனை பார்த்துருக்கீங்களா? அங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில். டே ஜேடன் கண்ணை திறந்து சாப்பிட்றா. தூங்குறானா? தூங்கிட்டே சாப்பிட்றான். ஓ, இப்போ கண்ணை திறந்து பார்க்குறான். இப்போ
சரி அதை வாய்க்குள்ளே வை, மூக்குக்குள்ளே போட்டுறது. என்னென்ன சேட்டா பண்ணுறான் பாருங்க ஜேடன். காஃபி ஓ அனிதா. ஜோனா வந்து சுகர் போடுறா. சுகர் தூங்கிட்டே அங்கே வரான் பாரு. அவர் தூங்கிட்டே வராரு. டாடி சுகர் போட்டோனே என்ன ஆகுதுன்னு. சுகர் குட்டி போடுது. அப்புறம் பாரு தூங்கிட்டே வந்து சாப்பிட்றான் பாரு. பாரு பாரு எல்லா ஃபிங்கர்லையும் எடுத்துட்டு தொட்டு நக்கிட்டு போவாங்க. ஜேடன் அது பண்ணாத மக்கள். காஃபி எனக்கு வேண்டாம், நீங்கள் குடிங்க ப்ளீஸ். டாடி நான் உங்களுக்கு அது சுகர் போடுறேன். ஒன்றும் தேவையில்லை. ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிறப்பான விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, நோ டால்டா, நோ பாம் ஆயில், நோ அஜினமோட்டோ, எம்எஸ்ஜி ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி கலராக இருக்கட்டும், பாம் ஆயிலாக இருக்கட்டும், அஜினமோட்டோவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் ப்ரமோட் செய்யப்படும். சூப்பராக இருந்துச்சுல, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சீரியஸாகவே நூடுல்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா நூடுல்ஸே வந்து நிறைய இடத்துல நான் அவாய்ட் பண்ணுவேன். பேகு தூக்குறதுக்கு, பில்லு பே பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் வேணும். நாங்கன்னா வி ஆர் த பாய்ஸ். நாங்கள் அதுக்கு தான் வேணும். 464 rupees தான். நீ எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸு பே பண்ணியிருக்கேன். பில் உங்களுக்கு ஷோ யூ ஆல் தி பில். இதான் இங்கே பாருங்க, சப்பாத்தி ஒரு செட்டு 3 வாங்கியிருக்கோம், ஃபில்ட்ரு காஃபி, அதுக்கு அடுத்தது பன்னீர் நூடுல்ஸ். குட். 464 லெட்ஸ் பே பண்ணுறீ. ஆல் ரைட் டியர் சிஸ்டர்ஸ், பில்லு பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆஹா, இதுவும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், கன்சியூம் காரம் வித்தின் 20 days. எல்லாத்துக்குமே எத்தனை டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. பெங்காலி ஸ்வீட்ஸ் வித்தின் 1 day. நைஸ் ரெஸ்டாரண்ட். போலாமா ஜோனா ஜேடன், லெட்ஸ் கோ. ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து நான் உள்ளே போகும்போதே காட்டினேன். இல்லை நான் இங்கே பாருங்கள், ஹரி பிரசாத், ரிலையன்ஸ் டிஜிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஜேடன் லெட்ஸ் கோ, கமான் வாங்க போகலாம். ஹலோ பிரதர்ஸ், ஹாய். ஹலோ ஹாய் ப்ரோ. எப்படி நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீடியோவில் வருவீங்க, ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஆல் ரைட், லெட்ஸ் கோ டு தி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். பஸ் இல்லை, டிஸ்ஸு. டாடி அது இதுமே டாடி அந்த கேம் டாடி 1 2 3 4 தப்பு 1 2 3 4 பஸ் 6 7 8 9 பஸ் 11. ஓ அந்த கேமா. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். A B C D E F G A I A A. சரி ஜேடன், என் ஃபோன் நம்பர் சொல்லு. 8 7 8 5 4 3 2 1. சரியா 9 8 இல்ல வேணாம். அவ நம்பர் சொல்லிட்டா உங்களுக்கு ஒரே ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் அப்படிதானா? Sisters. நீங்க அப்படியே பிஸி ஆயிடுவீங்க. Sisters. Okay? You have to mind your words. All are my brothers and sisters. சொல்லுமா. எக்ஸப்ட் சரி ஓகே. 988 27 80. ஓகே 988 கரெக்ட்மா. சூப்பர்மா. சூப்பர். எனக்கு தெரியும். சரி ஓகே சொல்ல விட மாட்டீங்க. சரி. நம்ம மேடம் போய் என்ன பண்ணிருக்கா, என் டாடியோட நம்பர் இதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, வீடியோ எடுக்க இங்க வரீங்களா, வீடியோ எடுக்க அங்க வரீங்களா. உன் ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லு. ஜானிட்டா, ஃபெலிசியா. போலாம் எந்த பஸ்னாலும் போலானே. இது நாகர்கோவில் போதா? நாகர்கோவில். அடடா, இறங்கு. ஐயோ ஃபோன் எடுத்துட்டாங்க. இடம் இல்லையா? ஓகே உள்ள போயிடலாமாண்ணே? ஓ பக்கம் தான். இடம் இல்லையா? பட் வி ஹாவ் பியூட்டிஃபுல் ஏசி பஸ் ஹியர். நாகர்கோவில் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகம். இந்த சைடு வந்துருங்க. கம்பி சார், நான் எடுத்துக்குவா. ஓகே, பேக்லாம் எடுத்துக்கோங்க. இந்த பேக் எடுத்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். தள்ளி நின்னுக்கோங்க. தள்ளி ஓரமாக போய் நில்லுமா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூண்ணே. ஆல்ரைட், லெட்ஸ் கோ இன்சைட். வரல, முடி நிறைய வளர்ந்துச்சு, ஒரு மாதிரி இருக்குல்ல, கொம்பு வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஜேடன் உள்ள போங்க. நாகர்கோவில் தவிர்க்க இது ஒரு வண்டி ஒன்று போகுது. பார்த்து தூக்கிலாம் வைக்கிறான். இங்கே ஒரு நாகர்கோவில் இருக்கு. இதுவும் நாகர்கோவில் பஸ் தான். பட் நாகர்கோவில் பஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. போக முடியாது. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஜேடன் பஸ்ஸில் தான் போகணுமா இல்லை கேப் பிடிச்சிடலாமா? இங்கே பாருங்க எவ்வளோ பேர் பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கு.
மக்கள் மெலிஞ்சிருக்கான்.